السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தில் பல கோடி படைப்பினங்களை படைத்து, இந்த உலகத்துக்கும் உலகத்துடைய படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை, ஒரு இறுதி நாளை, அழியக்கூடிய ஒரு நாளை, அழிக்கப்படக்கூடிய ஒரு நாளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆன் அதனை மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது, அதுதான் கியாமத்துடைய நாள். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த கியாமத்துடைய நாள் என்பது திடீரென்று ஏற்படக்கூடிய ஒன்று அல்ல. கியாமத்துடைய நாளுக்கான அறிகுறிகளை, அடையாளங்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் பல விதமாக அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அந்த கியாமத்துடைய நாளுக்கு அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல பெயர்களை சொல்லி அந்த நாளுடைய பயங்கரம், அந்த நாளுடைய அமளி துமளி, அந்த நாளுடைய நெருக்கடி, அந்த நாளுடைய சிரமங்கள் என்றெல்லாம் பல இடங்களில் அல்லாஹ் பேசி இந்த உலகம் அழிக்கப்படும் என்பது முஸ்லிம்களுடைய அடிப்படையான ஒரு கொள்கை என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களிலே பேசியிருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எப்படி இந்த உலகத்தை திடீரென்று அழிக்க மாட்டானோ, இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு அடையாளங்களை அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கின்றானோ, மனிதர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். எப்போதும் அவர்களுடைய தௌபாவை அவர்கள் புதுப்பிக்க வேண்டும். அல்லாஹ்வோடு செய்த அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் புதுப்பிக்க வேண்டும். வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா கியாமத் நாளுடைய அடையாளங்களை, உலகம் அழிக்கப்படக்கூடிய அந்த நாளுடைய அடையாளங்களை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறான். ஃபஹல் யன்துரூன இல்ல ஸாஅத அன் தஅதியஹும் பக்தா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதர்கள், இந்த உலகம் திடீரென்று அழிக்கப்படும், திடீரென்று நாங்கள் இந்த உலகத்தை அழித்து விடுவோம் என்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அல்லாஹ் சொல்கிறான், இல்லை. ஃபகத் ஜாஅ அஷ்ராத்துஹா. இந்த உலகம் திடீரென்று அழிக்கப்பட மாட்டாது. இந்த உலகம் திடீரென்று அழிக்கப்பட மாட்டாது. இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடையாளங்கள் வெளிப்பட்டு விட்டது என்று 1400 வருடங்களுக்கு முன்னால் காணப்பட்ட ஒரு சில அடையாளங்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசி இருக்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகம் எப்படி திடீரென்று அழிக்கப்பட மாட்டாதோ, இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கான அடையாளங்களை
அல்லாஹ் எப்படி குர்ஆனில் கூறி இருக்கின்றானோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி இருக்கின்றார்களோ, அது போன்று கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்தில் தந்த வாழ்க்கை, அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்ட ஆயுட்காலம், ஒரு மனிதனுக்காக அல்லாஹ் அவன் பிறக்கின்ற போதோ பிறப்பதற்கு முன்னால் எழுதி வைத்த அவனுடைய வாழ்க்கை ஆயுள் காலம், அதுவும் அவன் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த நாளும் திடீரென்று வரமாட்டாது. ஒரு மனிதனை அல்லாஹ் மரணிக்க செய்வதற்கு முன்னால், ஒரு மனிதனை மௌத்தாக்குவதற்கு முன்னால் சில அடையாளங்களை உலகத்தில் காட்டுவான். அடையாளங்களை காட்டித்தான் அந்த மனிதன் என் பக்கம் வீழ வேண்டும், அவன் தௌபாவோடு மரணிக்க வேண்டும், நல்ல அமல்கள் செய்தவனாக மரணிக்க வேண்டும், நல்ல விடயங்களில் ஈடுபட்டு மரணிக்க வேண்டும் என்பதற்காக அடையாளங்களை காட்டித்தான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த வாழ்க்கை ஆயுள் காலத்தை அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வருகிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல் குர்ஆன் எப்படி இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு பல அடையாளங்களை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறானோ, அதுபோன்று ஒரு மனிதன் அவனுடைய மரணத்தை அவன் நெருங்கிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு எழுதப்பட்ட அவன் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நாள், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாள் அவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மரணத்தின் பக்கம் அவன் சென்று கொண்டிருக்கிறான், நடந்து கொண்டிருக்கிறான், கடந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு குர்ஆன் 3 அடையாளங்களை பேசியிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த அடையாளங்களை பார்த்து அவன் படிப்பினை பெற வேண்டும், வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், தௌபாவோடு அவன் வாழ வேண்டும், அச்சத்தோடு அவன் வாழ வேண்டும், ஒவ்வொரு நாளும் மரணத்தை நினைத்தவனாக அவன் வாழ வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நேர்மையாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்களில் ஒருவர் தான் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுத்த வாழ்க்கை ஆயுள் காலம் வெறுமனே 36 வயது. 36 வயதுதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் 30 அடைந்தவுடன் அவர்கள் நினைத்தார்களாம், இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம், நபி அவர்கள் சொன்னது, இந்த உம்மத்தில் அதிகமானவர்கள் வாழக்கூடிய காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. அப்படி என்றால் 60ஐ பெரும்பாலானவர்கள் தாண்டுவார்கள், 70ஐ தாண்ட மாட்டார்கள். இதுதான் இந்த உம்மத்துடைய பெரும்பான்மையானவர்களுடைய ஆயுள் காலம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 30ஐ அடைந்தவுடன் அவர்களுக்கு ஒரு சிந்தனை பிறக்குகிறது. என்ன சிந்தனை என்றால், நபி அவர்கள் சொன்ன ஆயுள் காலத்தின் பாதியை நான் வாழ்ந்து விட்டேன். நபி அவர்கள் குறிப்பிட்ட அந்த 60 வருடம் என்று சொன்ன அந்த வாழ்க்கையின் பாதியை நான் அடைந்திருக்கிறேன். இப்போது நான் மரணத்துக்கு தயாராக வேண்டும், என்னுடைய கபரை நான் உலகத்திலே தயாரிக்க வேண்டும், அழிவு இல்லாத இன்பமான சுவன வாழ்க்கையை நான் தயாரிக்க வேண்டும் என்பதற்காக 30 வயதில் இருந்து அவர்கள் மரணிக்குகின்ற வரைக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த புகஹாக்களை, அவர்களுடைய காலத்திலே மிக அதிகமான புகஹாக்கள் வாழ்ந்தார்கள், இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய அரச சபையில் ஒவ்வொரு நாளும் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு அந்த காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள் ஒரு பயான் செய்ய வேண்டும். அந்த பயானுடைய தலைப்பு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் தலைப்பை கொடுப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இஷாவுக்கு பின்னால் ஒவ்வொரு ஆலிம்களும் அவருடைய அரச சபைக்கு வந்து, அங்கு மந்திரிமார்கள் இருப்பார்கள், உலமாக்கள் இருப்பார்கள், நல்லடியார்கள் இருப்பார்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள் இருப்பார்கள். 30 வயதில் இருந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஷாவுக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் மரணம் சம்பந்தமாக, மௌத்து சம்பந்தமான பயானை கேட்டிருக்கிறார்கள். ஆட்சியாளராக இருந்து, வாலிபனாக இருந்து நான் 30 வாழ்ந்து விட்டேன், 30க்கு பின்னால் 31, 2, 40, 50 என்று எனக்கு தெரியாது, நபி அவர்கள் சொன்ன வாழ்க்கையின் பாதியை நான் வாழ்ந்து விட்டேன், அடைந்து விட்டேன் என்ற அச்சத்தினால் ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு தயாராக இருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல் குர்ஆன் 3 அடையாளங்களை பேசுகிறது.
நம்மில் பெரும்பாலானவர்கள் அந்த அடையாளங்களை அடைந்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது அடையாளம், கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா 30 வயது தொடக்கம் 40 வயது வரைக்கும் 20 இந்த வாலிப பருவங்களில் உடம்பில் அல்லாஹ் சக்தியை கொடுப்பார். சக்தியை கொடுத்து அவர் 40 நெருங்குகின்ற போது அவர் சிறுபிராயத்தில் இருந்ததை போன்று அவருடைய உடல் உறுப்புகள் பலகீனமாக ஆரம்பித்து விடும். குர்ஆன் பேசுகிறது. இது முதலாவது அடையாளம். முழங்கால்ல வருத்தம் வாரது, இடுப்புல வருத்தம் வாரது, அமர்ந்தால் எலும்ப முடியாது, எலும்பினால் அமர முடியாது, இடுப்புக்கல்ல வருத்தம், மூட்டுல வருத்தம் வாரது, எலும்பு பலகீனமாகிறது. மௌத்துடைய முதலாவது அடையாளம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது அடையாளம் 35, 33 வயது தாண்டுகின்ற போது சில நேரத்தில் அநேக மாணவர்களுடைய தாடி அல்லது முடி நரைத்துவிடும். நரை முடி மரணத்தின் அடையாளம். உலமாக்கள் சொல்வார்கள், அஷ்ஷைபு ரசூலுல் மௌத். நரைமுடி என்பது மரணம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு தூது, ஒரு மெசேஜ், ஒரு செய்தி. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் 100 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்த ஒரு நபி. 100 வருடமாக அல்லாஹ்விடத்திலே எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும், என்னுடைய ரிசாலத்தை, நபித்துவத்தை, தூதுவை என்னுடைய மௌத்துக்கு பின்னால் உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும், என் சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு ஆண் வாரிசு அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, 100 வருடத்தை அடைந்தும் அல்லாஹ் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. குர்ஆன் பேசுகிறது. சூரா மரியம் அழகான ஒரு சூரா. பல பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, பல பேர்கள் இஸ்லாத்தை கவருவதற்கு காரணமாக இருந்த அற்புதங்களும் அழகான செய்திகளும் உள்ளடக்கப்பட்ட ஒரு சூரா தான் சூரா மரியம். சூரா மரியமுடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா அதைத்தான் பேசுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 100 வருடத்தை அடைகிறார்கள். அடைகின்ற போது அல்லாஹ்விடத்திலே 2 விடயங்களை முன்வைத்து துஆ செய்தார்கள். 2 விடயங்களை முன்வைத்தார்கள். ஒரு நபி, அல்லாஹ்வுடைய தூதை உலகத்துக்கு சொல்ல வந்த நபி, கண்ணியமானவர் என்ன சொன்னார்கள்? قال ربي اني وهن العظم مني واستعل الراس شيبا. யா அல்லாஹ், என் உடம்புல கொஞ்சம் பலகீனம் ஏற்பட்டுச்சு, உடம்பெல்லாம் பலகீனம் அடைந்து விட்டது, எலும்பெல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது. யா அல்லாஹ், வஸ்தஅல الراس شيبا, என்னுடைய தலைமுடி நரைத்து விட்டது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கு 2 அடையாளத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் தெரியுமா? நான் வாழ்ந்து விட்டேன், இதற்கு பின்னால் மரணத்தை தவிர ஒன்றுமே கிடையாது, 100 அடைந்து விட்டேன் ரப்பே, நான் வாழ்ந்து விட்டேன், மரணத்தை நெருங்கி விட்டேன் என்பதற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அடையாளங்கள் 2. ஒன்று, உடம்பெல்லாம் பலகீனமாகிவிட்டது, வாலிப பருவத்தில் இருந்த சக்தி என்னிடத்தில் இல்லாமல் போய்விட்டது, குறைந்து விட்டது. 2வது, என்னுடைய தலைமுடி நரைத்து விட்டது. இந்த 2 விடயங்களையும் சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்த நேரத்தில் அல்லாஹ் 100 வருடங்களாக அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்போது நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 2 பலகீனத்தை, நான் வாழ்ந்து விட்டேன் ரப்பே, மரணத்தை நெருங்கி விட்டேன், இந்த சந்தர்ப்பத்தில் 100 வயது, இந்த சந்தர்ப்பத்திலாவது எனக்கு நீ ஒரு குழந்தையை தர வேண்டும். மனைவிக்கு 82 வயது. அல்லாஹ் தஆலா துஆவை ஏற்றுக்கொண்டார். கண்ணியமானவர்களே, இங்கு 2 பாடம். ஒன்று, பழுத்தவர்களை, முதியவர்களை நாம் மதிக்க வேண்டும். அல்லாஹ் மதித்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பேர்களை மதிப்பது அல்லாஹ்வை மதிப்பதற்கு சமன். 3 பேர்களை மதிப்பது அல்லாஹ்வை மதிப்பதற்கு, கண்ணியப்படுத்துவதற்கு சமன். முதலாவது சொன்னார்கள், ஹாமிலு கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிஸ். 2வது சொன்னார்கள், அல் இமாமுல் ஆதில், அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில் முதன்மையாக இடம் பெறக்கூடியவர் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட நேர்மையான ஆட்சியாளர்.
நேர்மையான ஆட்சியாளரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு சமன். மூன்றாவது சொன்னார்கள் ஷைப், நரை முடி உள்ளவர்கள், நரைத்தவர்கள், முதியவர்கள். அதிகமான காலம் உலகத்தில் வாழ்ந்து நம்மை விட அதிகமாக சுஜூது செய்தவர்கள், நம்மை விட அதிகமாக தொழுதவர்கள், நம்மை விட அதிகமாக நோன்பு நோற்றவர்கள், நம்மை விட அதிகமாக சமூக விவகாரங்களில் ஈடுபாடு காட்டிய வயது முதிர்ந்தவர்களை மதிப்பது அல்லாஹ்வை மதிப்பதற்கு சமன் என்று சொன்னார். அதனால் தான் கண்ணியமானவர்களே, 100 வருடங்களாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை நிராகரித்த ரப்புல் ஆலமீன், நான் வயசாளி ஆகிட்டேன் ரப்பே, உலகத்தை அனுபவித்து விட்டேன் ரப்பே, வாழ்ந்து விட்டேன் ரப்பே, மரணத்தை நெருங்கி விட்டேன் ரப்பே என்று தன்னுடைய வயோதிபத்தை, இயலாமையை, பலவீனத்தை முன்வைக்கின்ற போது குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபனாதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிமு யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். எந்த இடத்தில் ஜக்கரியா அவர்கள் அந்த துஆவை கேட்டார்களோ அந்த இடத்துக்கு நாங்கள் மலக்குமார்களை அனுப்பி அவருக்கு நன்மாராயம் சொன்னோம். இன்னா நுபஷிருக பிகுலாம் இஸ்முஹு யஹ்யா. அல்லாஹ் ஒரு ஆண் குழந்தையையும் கொடுத்து அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வே பெயர் வைத்தான். யஹ்யா என்ற பெயர் மனிதர்களால் வைக்கப்பட்ட பெயர் கிடையாது. அல்லாஹ்வினால் 100 வருடங்களுக்கு பின்னால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண் வாரிசுக்கு அல்லாஹ் கொடுத்த பெயர் தான் யஹ்யா என்று சொல்லக்கூடிய பெயர். எனவே கண்ணியமானவர்களே, முதியவர்களை மதிக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை மதித்திருக்கிறார். முதியவர்கள் துஆ செய்கின்ற போது அவர்களுடைய துஆக்களை நிராகரிப்பதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறார். நரைமுடி என்பது ஒரு முஃமினுடைய பிரகாசம் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், தாடி நரைத்து விட்டது. அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய தாடி நரைத்து விட்டது ரப்பே. பயந்தார்கள், நரைமுடியை கண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், இல்லை ذلك وقارك இப்ராஹிம், அது உங்களோட கண்ணியம், அது உங்களோட கம்பீரம், ஒரு முஃமினுடைய கம்பீரம் நரைமுடி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினுடைய நரைமுடியுடைய கண்ணியம் எப்படி என்றால், ஒரு மனிதன் காபத்துல்லாஹ்ல தவாப் செய்யும் போது அவருக்கு கிடைக்கிற நன்மை, நரைமுடிக்கு கிடைக்கிற நன்மை என்ன? அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துறான். அவருடைய வயசுக்கு ஒரு கண்ணியம். ஏன்னா அவர் வாழ்ந்துட்டாரு, இப்ப மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறாரு. 40 வருடம் வாழ்ந்துட்டாரு, 50 வருஷம் வாழ்ந்துட்டாரு, 35 வருஷம் வாழ்ந்துட்டாரு. வாழ போற காலம் மிக சுருக்கமாக இருக்குது. அதனால அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரைமுடி ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்கிறான், ஒரு பாவத்தை மன்னிக்க வைக்கிறான். அல்லாஹ் அதே நேரத்தில் மறுமையுடைய அவருடைய அந்தஸ்துகளில் ஒரு அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துறான் நரைமுடிக்கு. இணைமானவர்களே, அதனாலதான் நரைமுடி என்பது பஷீர், அது எங்களுக்கு ஒரு நன்மாராயம், அதே நேரத்தில் அது ஒரு நதீர், அது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நாளை மறுமையில் நரகவாசிகள் கத்துவார்கள், கதறுவார்கள், யா அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்பு, இல்லண்டா எங்களை உலகத்துக்கு அனுப்பு ரப்பே, உலகத்துக்கு ஒரு நாள் எங்களை அனுப்பு, நாங்க நல்ல அமல் செஞ்சுட்டு வாரோம், சதக்கா கொடுத்துட்டு வாரோம், நலவுகளை செஞ்சுட்டு வாரோம், ஒரு நாள் எங்களுக்கு தா. கண்ணியமானவர், அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅக்குமுன் நதீர். மனிதர்களே, உலகத்துல நீங்க வாழக்கூடிய காலத்துல உங்களுக்கு இப்படி ஒரு மரணம் இருக்குது, இப்படி ஒரு நாளை நீங்க சந்திக்கணும், இப்படி ஒரு கேள்வி கணக்கு இருக்குது என்ற விஷயங்கள் உலகத்தில் உங்களுக்கு உணர்த்தப்படலையா, உங்களுக்கு சொல்லப்படலையா என்று அல்லாஹ் கேட்டு என்ன சொல்லுவானா? வஜாஅக்குமுன் நதீர். நீங்க உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் 33, 34, 35, 36, 37 வயசு அடையும் போது உங்களோட ஒரு முடி நரைச்சிச்சு. இந்த நரமுடியை நாங்க உலகத்தில் உங்களுக்கு தரலையா? உங்களோட முடியை நாங்க நரைக்க வைக்கலையா? அந்த நரமுடியை பார்த்து எனக்கு ஒரு மௌத் இருக்குது, நான் கபரை நெருங்கி இருக்கிறேன், கபருடைய வாழ்க்கை ஒன்று நரகமாக இருக்கும் அல்லது சுவர்க்கமாக இருக்கும் என்று உங்களை உணர்த்தக்கூடிய அந்த நரமுடியை நாங்க உங்களுக்கு தரலையா என்று அல்லாஹ் கியாமத்துடைய நாள்ல நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான். எனவே நரைமுடி என்பது ஒரு நன்மாராயம், அதே நேரத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மரணத்தை நெருங்கிவிட்டோம் என்பதற்கான அறிகுறியாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மூன்றாவது அடையாளம் மிக முக்கியமான ஒரு அடையாளம். அதான் கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய 40வது பர்த்டே,
40வது பிறந்த நாள் மகிழ்ச்சி படக்கூடிய நாள் அல்ல. லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்தோம் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக, ரமலானை எதிர்பார்த்தோம் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் குர்ஆனில் நீங்கள் உலகத்தில் வாழ்கின்ற போது மிக முக்கியமாக தௌபா செய்ய வேண்டிய வயசு, மிக முக்கியமாக பாவத்தை விட வேண்டிய வயசு 40 வயசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயசுல அவங்களுக்கு நபி பட்டம் கிடைச்சிச்சு. கண்ணியமானவர்களே, நபி பட்டம் கிடைக்கும் போது நபி அவங்க எங்க இருந்தாங்க? நபி பட்டம் கிடைக்கும் போது நபி அவர்கள் வீட்டில் இருக்கவில்லை, காபாவில் இருக்கவில்லை. எங்க இருந்தார்கள்? ஹிரா குகையில் இருந்தார்கள். என்ன காரணம்? நபி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் இருந்து ஒரு மனிதன் 40 வயதை அடைகின்ற போது அவர்கள் எல்லோரும் மரணத்தை பயந்திருக்கிறார்கள். மரண பயத்தின் காரணத்தினால் தான் நபி அவர்கள் ஹிரா குகைக்கு சென்றார்கள். 40 வாழ்ந்து விட்டேன், இதுக்கு பின்னால் 40 வாழிடுமா அல்லது 30 25 வருஷமா சொல்ல இயலாது. 40 என்பது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்தில் 3/2. 30 அடைந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒவ்வொரு நாள் இரவிலும் மரண செய்தியை பற்றி கேட்டார்கள், மரணத்தை ஞாபகப்படுத்துகின்ற செய்திகளை கேட்டார்கள். நபி அவர்கள் 40 அடைந்த நேரத்திலே வீட்டை விட்டு போய்விட்டார். அந்த நேரத்தில் இஸ்லாம் இருக்கவும் இல்லை, குர்ஆன் இருக்கவும் இல்லை, வஹி இருக்கவும் இல்லை. ஹிராவுக்கு போனார்கள். என்ன காரணம்? தியானத்துக்காக போனார்கள். தனிமையில் இருந்து அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய வேண்டும் என்பதற்காக போனார்கள். 40 வாழ்ந்துட்டேன், இதற்கு பின்னால் எவ்வளவு காலம் வாழ போறேன் என்று என்னால் சொல்ல முடியாது. எனவே குர்ஆன் அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்படும் போது 40 வயசு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது 38 வயது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல சூரத்துல் அஹ்காஃப் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு சூரா இருக்குது. அந்த சூரால அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 40 வயசு அடைஞ்ச நேரத்தில் ஒரு துஆ செஞ்சாங்க. அந்த துஆல சுருக்கமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்விடத்தில் 5 விஷயத்தை கேட்டாங்க. 5 விஷயம் குர்ஆன் பேசுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 40 அடைந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. அந்த சம்பவத்தை சொல்வதற்கு முன்னால், அந்த துஆவை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் அந்த ஆயத்தை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் சொல்றான், நாங்க ஒவ்வொருத்தருக்கும் உலகத்தில் நாங்க மனிதர்களுக்கு வசியத்து செய்றோம், ஒரு புத்திமதி சொல்றோம். என்ன புத்திமதிண்டா, அவங்களோட உம்மா வாப்பாவோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, இப்ப நாங்க பார்ப்போம் 40க்கும் உம்மா வாப்பாக்கு என்ன சம்பந்தம்? 40 வயசு மௌத்தாகிற வயசு, மௌத்தை எதிர்பார்க்கிற வயசு, மறுமையை சம்பாதிக்கக்கூடிய வயசு, கபரை தயாரிக்கக்கூடிய வயசு. அந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னால் அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க உங்க உம்மா வாப்பாவோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்று பொதுவாக அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், உங்களோட உம்மாவோட மிச்சம் நல்லா நடந்து கொள்ளுங்க. நபி அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்டார், யார ரசூலல்லாஹ், நான் யாரோட மிச்சம் சேர்ந்து இருக்கணும்? நபி அவங்க சொன்னாங்க உம்மா. இரண்டாவது கேட்டார், யாரு? உண்ட உம்மா. மூணாவது யாரு? உண்ட உம்மா. நாலாவது உண்ட வாப்பா. 4இல் 3 மடங்கு, 4இல் 3 பங்கு உபகாரம் தாய்க்கு செய்யப்பட வேண்டும். தந்தை ஒதுக்குவதல்ல, ஆனால் தந்தையை விட தாயுடைய சிரமம் குர்ஆன் பேசுறது அது அளப்பெரியது. அல்லாஹ் சொல்றான், உன் உம்மா உன்னை சுமக்கக்கூடிய நேரத்தில், உன்னை பெத்தெடுக்கக்கூடிய நேரத்தில், 2 வருஷம் உனக்கு பால் கொடுக்கக்கூடிய நேரத்தில். இந்த கண்ணியமானவர்களே, ஒரு குழந்தை தாயிட வயிற்றுல சாப்பிடுறதுக்கு வாப்பாட உதவி தேவையில்லை. ஒரு குழந்தை 2 வருஷம் பால் குடிக்கிறதுக்கு வாப்பாட உதவி தேவையில்லை. வாப்பா இல்லாத பிள்ளையிட தாய்க்கும் அல்ல பாலை கொடுக்கிறான், அந்த பிள்ளை பாலை குடிச்சு வாழுது. வாப்பாட சம்பாத்தியம் இல்லாத நேரத்தில், உன் வாப்பா கொடுக்காத நேரத்தில் கூட உன் உம்மா ரத்தத்தை உனக்கு பாலா தந்திருக்கிற ரப்பு சொல்றான். ஆனா உன் உம்மாவோட கொஞ்சம் கண்ணியமா நடந்து கொள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட துஆவை சொல்றான். ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலக 40 சனா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 40 வயதை அடைந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்தார்கள். முதலாவது துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு நீ செய்த உபகாரங்களுக்கும் உம்மா வாப்பாக்கு செஞ்ச உபகாரம் மௌத்தோட மறந்துடக் கூடாது.
மௌத்தோட உம்மா அப்பா மறந்துடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், மனிதனே உனக்கு செய்த உபகாரங்களுக்கும் உன்னுடைய உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் நான் செய்த உபகாரங்களுக்காக நீ நன்றி செலுத்த வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 40வது வயசுல துஆ செய்றாங்க. முதுமை அடையக்கூடிய பருவம், மரணத்தை நெருங்கக்கூடிய பருவம். என்ன துஆ செஞ்சாங்க? யா அல்லாஹ், என் உம்மா வாப்பாவுக்கு நீ செஞ்ச உபகாரங்கள், அவங்களுக்கு செஞ்ச உபகாரத்தால தான் நான் இன்றைக்கு படிச்சிருக்கிறேன், அவங்களுக்கு செஞ்ச உபகாரத்தால நான் தொழிலதிபராக இருக்கிறேன், அவங்களுக்கு செஞ்ச உபகாரத்தால நான் அறிவாளியாக இருக்கிறேன், சமூகத்தில் மதிக்கப்படுற. உம்மா வாப்பாக்கு நீ செஞ்ச உபகாரம், உம்மா வாப்பா எனக்கு செஞ்ச அவங்களோட உபகாரம். அதனால உம்மா வாப்பாவுக்கு செஞ்ச நிஅமத்துக்களுக்காக நீங்க நன்றி செலுத்துங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு நீ செஞ்ச நிஅமத்துக்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தா, என் உம்மா வாப்பாவுக்கு நீ செஞ்ச நிஅமத்துக்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தா. ரப்பி அவுஸிஅனி, 40வது வயசுக்கு பின்னால ஒவ்வொருத்தரும் ஓத வேண்டிய துஆ. உலமாக்கிட்ட கேட்டு படிச்சுக் கொள்ளுங்க. ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆ ஓதிக்கிறாங்க. அதுவும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். யா அல்லாஹ், எனக்கும் என் உம்மா வாப்பாவுக்கும் நீ செஞ்ச உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தக்கூடிய தன்மை எனக்கு தா. கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல ஏன் அல்லாஹ் 40 வயசை சொல்லக்கல, உம்மாவையும் வாப்பாயும் அல்லாஹ் ஏன் சொன்னா, அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக் கொள்றேன். என்ன காரணம்? என்ன கண்ணியமானவர்களே, 25 வயசுல இவருக்கு உம்மாக்கு ஒரே புள்ள, இவருக்கு உம்மா வாப்பா மட்டும்தான். 26 வயசுல உம்மா வாப்பா, சில நேரத்தில் 30 வயசுல உம்மா வாப்பா, 35 40 இவருக்கு பொண்டாட்டி புள்ள வந்துடுவாங்க. சின்ன வயசுல உம்மா உம்மா உம்மாண்டு ஓடினவரு, வாப்பா வாப்பா வாப்பாண்டு ஓடினவரு, சில நேரத்தில் வாப்பா உம்மா கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னால, தொழிலை காட்டி கொடுத்ததுக்கு பின்னால அந்த மனுஷன் உம்மா வாப்பாவும் மறந்துடுவா. 40 வயது என்பது ஒரு மனிதன் உலகத்தில் பிஸியாக இருக்கக்கூடிய காலம். மனைவிக்கு உழைச்சு கொடுக்கணும், பிள்ளைக்கு வீடு கட்டணும், பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். இது உலகத்துடைய இயல்பு. 25 வயசுல இல்லாத அனுபவம், 30 வயசுல இல்லாத பிசி 40 வயசுல ஏற்படுது. பொறுப்புகள் கூட, மனைவிட பொறுப்பு, மனைவிக்கு மருந்து எடுத்து கொடுக்கணும், மனைவிக்கு உதவி செய்யணும், நல்ல விஷயம், பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும், பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், வேற வேற சிந்தனை வந்துடும். இந்த நேரத்தில் நம்மில் பல பேர்கள் தாயையும் தந்தையையும் மறந்து விடுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மறக்கவில்லை. 40 அடைந்து விட்டேன், மரணத்தை நெருங்கி விட்டேன். இந்த நேரத்தில் என் தாயை நான் மறக்க மாட்டேன், என் தந்தையை நான் மறக்க மாட்டேன். எனது மனைவி தாயின் உபகாரத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது, எனது பிள்ளை தாய்க்கு நான் செய்ய வேண்டிய ஹிதுமத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதனால நீ 40ல உன் உம்மாவையும் வாப்பாவையும் நீ ஞாபகம் செய்யணும். அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதின துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தரான். பிஸியாக ஆகும்போது உம்மா வாப்பா மறந்துடக்கூடாது. எங்களுக்கு 40, அவங்களுக்கு 80 இருக்கணும், உம்மா உம்மா தான், வாப்பா வாப்பா தான். எனவே அந்த 40வது வயசுல நாங்க எங்களுக்கும் துஆ செய்யணும். அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச நிஅமத்துகளுக்கு துஆ செய்யணும், அல்லாஹ்ட்ட நன்றி செலுத்தணும். உம்மா வாப்பாக்கு செஞ்ச அல்லாஹ் செஞ்ச உபகாரங்களுக்கு நாங்க நன்றி செலுத்தக்கூடியவங்கள மாறணும். 3வது சொன்னாங்க, வன் அமல சாலிஹன் தரலா, யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய ஒரு சாலிஹான அமல செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு தான். 4வது அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என்ற பிள்ளைகளை சாலிஹானவங்கள ஆக்கிது. என்ன காரணம்? நாங்க 40 அடைஞ்சிட்டோம், 45ல மௌத்தாகலாம், 50ல மௌத்தாகலாம், 43ல மௌத்தாகலாம், 42ல மௌத்தாகலாம். மௌத்துக்கு பின்னால எங்களுக்கு சொந்தமானது, எங்களுக்கு கிடைக்கக்கூடியது எங்களுடைய பிள்ளைகளுடைய துஆ. ஒரு நரகவாசியை கூட நரக நெருப்பிலிருந்து ஒரு பிள்ளை செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், ஒரு இஸ்திக்ஃபார் பாதுகாக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனாலதான் கண்ணியமானவர்களே, சில நபிமார்கள் அவங்களோட உம்மா வாப்பாவுக்கு செஞ்ச இஸ்திக்ஃபார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். பிள்ளைகளுடைய துஆ, நாங்க ஹயாத்தோட இருக்கும்போது பெற்றோர்களுடைய துஆ எப்படி பிள்ளைகளுக்கு முக்கியமோ அது போன்று நாங்க மௌத்தா போனதுக்கு பின்னால கண்ணியமானவர்களே எங்களுடைய பிள்ளைகளுடைய துஆ எங்களுக்கு முக்கியம். பிள்ளைகளுடைய துஆ எங்களுடைய கபரை வெளிச்சமாக்கும், பிள்ளைகளுடைய துஆ எங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும், பிள்ளைகளுடைய துஆ எங்களுடைய நரக நெருப்பை அணைச்சிடும். அதனால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என்ன மௌத்தா போறேன், 40 அடைஞ்சிட்டேன் யா அல்லாஹ், இதுக்கு பின்னால 60 70 சொல்ல இயலாது, நபி அவங்க சொன்ன ஆயுள் காலத்தை அடைஞ்சிருந்தா அதுக்கு முன்னால மௌத்தா போயிடுவேன். அதனால இந்த பிள்ளைகளை சீராக்கு ரப்பே. பிள்ளைகள் சீராகினா துஆ செய்வாங்க, பிள்ளைகளோட துஆ இந்த மறுமையை வெளிச்சமாக்கும். 5வது என்ன சொன்னாங்க, இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் தௌபா செய்கிறேன். 40 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில பாவங்கள் அதிகமாக செஞ்சிருப்பேன், நன்மைகளை குறைவாக செஞ்சிருப்பேன், கடமைகளை உதாசீனப்படுத்திருப்பேன், என்ன மன்னிச்சிரு ரப்பே. 40வது வயசுல இன்னி துபுத்து இலை, உன்னிடத்தில் தௌபா செய்கிறேன், வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிமாக வாழ்கிறேன் ரப்பே, என்னை முஸ்லிமாக மௌத்தாக்கி விடுவாயாக. எனவே நாங்க 35 வயசுல இருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு 40 வருஷம் வாழலும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடாது. 30 நான் வாழ்ந்தது அதிகம்,
40 நான் வாழ்ந்தது அதிகம், 50 நான் வாழ்ந்தது அதிகம். வாழ இருப்பது அற்பமானதாக இருக்கும், நாளைய நாளாக இருக்கும், நான் மௌத்தாகக்கூடிய நாள் அடுத்த வருடமாக இருக்கும், அடுத்த வாரமாக இருக்கும் என்ற அச்சத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட அந்த துஆ அது எங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதாக, தௌபாவை ஞாபகப்படுத்தக்கூடியதாக, உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கட்டத்தில் கூட பெற்றோர்களை ஞாபகம் செய்து பெற்றோர்கள் மீது செய்யப்பட்ட உபகாரங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக, தமக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக, நான் ஒரு முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்ற அந்த அச்சத்தை உணர்த்தக்கூடியதாக அந்த துஆ அமைந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அபூபக்கர் 40 அடைந்த நேரத்தில் இந்த துஆவை ஓதினார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இப்படியான துஆக்களை கேட்கக்கூடியவர்களை நாங்கள் மன்னிப்போம், அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவோம் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்குகின்றான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, உலகத்தை அழிப்பதற்கு அடையாளத்தை அல்லாஹ் வைத்திருப்பதை போன்று என்னுடைய உங்களுடைய உயிரை பறிப்பதற்கும் அல்லாஹ் உலகத்தில் அடையாளத்தை வைத்திருக்கிறான். அப்படியான 3 அடையாளங்களை குர்ஆன் பேசியிருக்கிறது. அதில் முதலாவது எங்களுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய பலகீனம், இரண்டாவது எங்களுடைய மயிர்களில் முடிகளில் ஏற்படக்கூடிய நரை, மூன்றாவது 40 வயதை அடைவது மரணத்தின் அடையாளம். இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்தில் 3இல் 2 நான் வாழ்ந்து விட்டேன் என்ற அச்சம் ஏற்பட வேண்டும் 40 அடைந்தவர்களுக்கு. எனவே அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட அந்த துஆவை படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அப்படியான துஆக்களை எல்லாம் ஓதி நாம் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நாளை சிறந்த நாளாக, நன்னாளாக, அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய நாளாக, மிக இலகுவான சந்தோஷமான நாளாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. மரணத்துக்கு முன்னால் தௌபாவை நசீபாக்கி மரணிக்கக்கூடிய நேரத்தை நல்ல நேரமாக அல்லாஹு தஆலா ஆக்கி கலிமாவோடு மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.